ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரிஷபராசியோடு பிறந்தவர்களின் பலன்களை தான் பார்க்க போகிறோம். அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இது பொதுவாகவே ரிஷபராசியில் கார்த்திகை நட்சத்திரமான 2, 3, 4ஆம் பாதமும், மிருகசீரிஷம் 1, 2, ரோஹிணி ஆகிய பாதங்களும் அடங்கும். ரிஷபராசியில் பிறந்தவர்கள் ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அழகான முகத்தோற்றம் கொண்டிருப்பார்கள். அவர்கள் இருக்கும் வீடானது மிகப்பெரிய கூட்டு குடும்பமாக இருக்கும். அந்த அளவிற்கு பேச்சு திறமையும் கொண்டிருப்பார்கள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களாக இருப்பின் பிறந்த வீட்டிலும் சரி, புகுந்த வீட்டிலும் சரி ஒரு தனி இடத்தை பிடித்து கொள்வார்கள். ஒரு சில குணநலன்களையும் பெற்றிருப்பார்கள். இவர்கள் பெரும்பாலும் வேலை செய்பவர்களாகவே இருக்க மாட்டார்கள். அடுத்தவர்களை வேலை செய்ய வைப்பவர்களாகவே இருப்பார்கள். பதினோராம் வீட்டில் குரு சஞ்சரிக்கிறார். சனியின் தாக்கத்தினால் 50 வயதிற்கு மேலேயே உடலின் உட்பகுதியில் இருக்கும் நோய் கண்ணுக்கு தெரியும். இந்த நோயானது பிற்காலத்தில் அவர்களை பாதிக்கும். குழந்தை பாக்கியம் இவர்களுக்கு உண்டு. மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்களாக இருப்பின் மிகவும் அழகான தோற்றத்துடன் காணப்படுவார்கள். சிறிது பிடிவாத குணமும் இருக்கும். தந்தையின் மீது அதிக அன்பு கொண்டவர்களாக இருப்பீர்கள். புகுந்த வீடே இந்த ரிஷபராசிக்காரர்களால் தான் புதுப்பிக்கப்படும். அனைவருக்கும் பிடித்தமானவர்களாக இருப்பார்கள். பிறருக்கு ஒரு வழிகாட்டியாக இருப்பார்கள். திருமணம் பெரும்பாலும் காதல் திருமணம் இல்லை என்றாலும், திருமணத்திற்கு பிறகு கணவனையோ அல்லது மனைவியோ அதிகமாக காதலிப்பவர்களாக இருப்பார்கள். ஒரு வார்த்தை கூறினாலும் அது அர்த்தமுள்ள வார்த்தையாகத்தான் இருக்கும். அனைவரிடத்திலும் மிகுந்த அன்பு கொண்டவர்களாகவும் இருப்பார்கள். அதனாலேயே அவர்கள் அனைவரிடமும் நல்ல ஒரு நண்பராக மாறிவிடுவார்கள். மிகவும் திறமசாலியாக இருப்பார்கள். எப்பேற்பட்ட துன்பமாக இருந்தாலும் சரி, பணப்பிரச்சனையாக இருந்தாலும் சரி, விரைவில் அதற்கு ஒரு தீர்வை வைத்திருப்பார்கள். தன்னுடைய பிள்ளைகள் மீது அதிக பாசம் வைத்திருப்பார்கள். அதுவும் ஆண்மகன் என்றால் இவர்களுக்கு சொல்லவே வேண்டாம். மிகவும் அதிகமான அன்பு அவர்கள் மீது வைத்திருப்பார்கள். ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களாக இருப்பேன், ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அவர்கள் அனைவரும் ஒரு நல்ல நிலையை அடைந்து விடுவார்கள். ரிஷபராசியில் பிறந்தவர்கள் விவசாயிகளாக இருப்பேன். அந்த விவசாயம் அவர்களுக்கு மிகப்பெரிய சொத்தாக அமையும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திருமணம் அமைப்பு சிறிது தாமதமாகத்தான் அமையும். அதற்கேற்றாற்போல் செய்து முடிக்க வேண்டும். ரிஷபராசியில் பிறந்தவர்கள் மிகவும் நற்குணம் கொண்டவர்களாக இருப்பார்கள். புகுந்த வீட்டையை சிறப்பாக வைத்திருப்பார்கள். மேலும் இராசியை பற்றி தெரிந்து கொள்ள பாகம் 2 பார்க்கவும். நன்றி.